தமிழ் தாயை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். உங்கள் அத்தனை பேரையும் பிளாக் ஷிப் தொலைக்காட்சியின் சிறப்பு பட்டிமன்றத்தின் வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அவ்வளவு அழகான ரசிகர்கள் இந்த நேரு நினைவு கல்லூரி புத்தனாம்பட்டியில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு இளைஞர்களுடைய முகத்தையும் பார்க்கிற போது நம்ம தேசம் கண்டிப்பா மீட்சி உறும் தமிழகத்தில் தாழ்ச்சிதான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்குது. பட்டிமன்றத்தில் ரொம்ப அழகான ஒரு அருமையான புரட்சியை விதைத்து கொண்டிருக்கிற பிளாக் ஷிப் தொலைக்காட்சிக்கு எங்கள் பணிவான நன்றிகள். ஏன்னா அடுத்த தலைமுறை இளைஞர்களின் கைகளில் தான் இந்தியாவின் எதிர்காலம் மட்டுமல்ல, இணையதளத்தின் எதிர்காலமும் இருக்கிறதுன்னு நம்பி இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த அருமையான பட்டிமன்றம் எதுக்கு தெரியுமா? குழந்தைகளையும் இளைஞர்களையும், என்ன மாதிரி இளைஞர்களையும் கொண்டாடணுங்கிறதுக்காக. பிளாக் ஷிப் குழந்தைகள் தின சிறப்பு பட்டிமன்றத்தின் நல்ல தலைப்பு, இளைஞர்களும் குழந்தைகளும் கொண்டாடப்படுகிறார்களா பந்தாடப்படுகிறார்களாங்கிற அற்புதமான தலைப்புல 6 அறிஞர் பெருமக்கள் நம்மோடு பேச வந்திருக்கிறாங்க. நாம் படிக்கும் போதுங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் கல்லூரிக்குள்ளேயும் செல்போன் வரக்கூடாதுன்னு ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பள்ளிக்கூடமும் கல்லூரியுமே செல்போனுக்குள்ள தான் நடந்ததுன்னு சொன்னா மாற்றம் ஒன்று தாங்க மாறாது. செல்போன் இளைஞர்களின் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நாமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப இளைஞர்களின் வாழ்க்கையே செல்போனுக்குள்ளதாண்டா இருக்குன்னு கொரோனா சொல்லிட்டு. நாம சில நேரங்களில் சமூகத்தோடு அப்படி இணைஞ்சு போனாதாங்க நல்ல மாற்றங்களை இந்த சமூகம் அறுவடை செய்ய முடியும். ஒரு காலத்தில் நாமெல்லாம் அமெரிக்காவை பாரு, அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும்னு யோசிக்க வேண்டாமா? அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தா தானடா நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அமெரிக்காவை புகழ்ந்து பேசணும். இன்னைக்கு அமெரிக்க அதிபர் அதிரடி அறிவிப்புகள் கொடுக்கறத பார்த்து இந்தியாவே பரவாயில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சு. அவருக்கு எப்போ தோணுதோ அப்பெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறாரு. இந்த தீபாவளிக்கு அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் அரசு விடுமுறை விட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மாகாணத்தின் மக்கள் தொகையில் 60 விழுக்காடு தமிழர்கள் தான் இருக்கிறார்கள்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை அமெரிக்காவில் நடத்துறீங்களே, இந்திய இளைஞர்கள் தானே பூரா வேலை செய்கிறேன், இந்திய அரசாங்கம் எங்கள் இளைஞர்களை திருப்பி கொடு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்டா உங்கள் கம்பெனியை மூடிட்டு தானே போவீங்க அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் உரிமையாளர்கிட்ட கேட்டபோது கொஞ்சம் கூட யோசிக்காமல் பதில் சொன்னாருங்க. ஏங்க என் நிறுவனத்தை நான் மூட போகிறேன், இந்திய இளைஞர்களை இந்தியா திருப்பி கேட்டுட்டா என் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தையே நான் இந்தியாவில் திறந்துருவேன்னு அந்த உரிமையாளர் சொன்னாருன்னா, இந்திய இளைஞர்களுக்கு உலக அரங்கில் அத்தனை செல்வாக்கு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனந்த விகடன்ல ஒரு 2 வரி படிச்சேங்க. உலக வங்கி அமெரிக்காவில் தான் இருக்கு. உலக நாடுல எங்கே போர் நடந்தாலும் அதை நிறுத்துறதுக்கு உலக வங்கியிலிருந்து தான் கடன், அந்த அழிவுகளை எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு சீர் செய்யறதுக்கு உலக வங்கி கடன் கொடுக்கணும். உலக நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கிற உலக வங்கி அமெரிக்காவில் இருக்கு. இப்போ அமெரிக்கா தான் எல்லா தேசத்துக்கும் கடன் கொடுக்குது. ஆனால் அந்த அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்திற்கே எங்கள் தமிழ்நாடு தான் கடன் கொடுத்திருக்கிறதுன்னு எழுதியிருந்தாங்க. ஆனந்த விகடன்ல அற்புதமா 2 வரி எழுதியிருந்தாங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா பிச்சை கொடுக்கிறது, ஆனால் அந்த அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்திற்கே தமிழ்நாடு தான் சுந்தர் பிச்சையை கொடுத்ததுன்னு எழுதி. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த அற்புதமான இளைஞர் சுந்தர் பிச்சை இன்றைக்கு உலக அரங்கில் அதிகமான மாத சம்பளம் வாங்குகிற இளைஞராக முன்னணியில் இருக்கிறார்னா இந்தியாவுக்கு அது பெருமை இல்லையா? அத்தனை இளைய சமுதாயம் இன்றைக்கு புறப்பட்டிருக்காங்க. உலக அளவிலான சதுரங்க போட்டியில வெறும் 18 வயது நிரம்பிய குகேஷ் என்கிற இளைஞன் ஜெயிச்சு இந்தியாவுக்கு பெருமையை கொடுத்திருக்கிறான். வெற்றி பெற்று முடிச்ச அந்த சமயம் குகேஷ் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிறாங்க. என்ன தெரியுமா அங்க பண்ணாரு?
தான் உட்கார்ந்து இருந்த நாற்காலியிலிருந்து எந்திரிச்சிட்டு அந்த நாற்காலியை இருந்த மாதிரியே சரி பண்ணி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சு. என்ன பக்குவம் பாத்தீங்களா? இத்தனை இளைஞர்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி சாதனை சிகரத்தில் ஏறுறாங்க. பாரா ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கினான். அடுத்து நடந்த ஒலிம்பிக்ல அவ்வளவுதான், புகழ் உச்சி, கர்வம், அதெல்லாம் ஜெயிக்க மாட்டான்னு சொல்ல போது கடுமையான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எத்தனை இடர்பாடு வந்தாலும் சாதிப்பெண்ணு தங்கப்பதக்கத்தை வென்ற அடுத்த முறையே மீண்டும் வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுத்தாங்க மாரியப்பன் தங்கவேலு. எத்தனை இளைஞர்கள். இன்னைக்கு கரூருக்கு பக்கத்துலங்க ஒரு இஸ்லாமிய சிறுவன் கையடக்க செயற்கைக்கோளை கண்டுபிடித்த காரணத்தால் நாசாவே அவனுக்கு கௌரவ பேராசிரியர் பட்டம் வழங்கி இருக்கு, 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு. நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்துலங்க ஆவணங்கோட்டைங்கிற ஒரு ஊர், ஜெயலட்சுமின்னு ஒரு பாப்பா இப்ப கல்லூரி படிக்கிறா. அவ பள்ளிக்கூடம் படிக்கிற போது ஒரு போட்டிக்கு கட்டுரை எழுதி அனுப்புறா, தேர்வாயிரா. நாசாவே நீ நாசாவுக்கு வாமான்னு கூப்பிடுது. நேரா நாசாவுக்கு போகணும்னா எவ்வளவு செலவாகும்? பணம் இல்லை. உதவி கேட்கிறா. பேரழிவு வருகிற போது மட்டுமல்ல, தடுப்பூசி போடுவதற்கு பிள்ளைகள் கடினப்படுகிற போது மட்டுமல்ல, சாதனை இளைஞர்கள் சாதனை சிகரத்தில் ஏறுவதற்கும் நாங்கள் கொடுத்து உதவுவோம் என்கிற வள்ளல் குணம் நிறைந்த மக்கள் நம் தமிழ் தேசத்துல தாங்க அதிகமா இருந்தாங்க. கொடுத்து கொடுத்து உதவுனாங்க. நாசா போற அளவுக்கு பணம் சேர்ந்துருச்சு, ஆனா இன்னும் நண்பர்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பணத்தை எல்லாம் என்னம்மா செய்ய போறேன்னு பத்திரிகையாளர் கேட்டாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னா, என் கிராமத்துல 100கணக்கான பெண் பிள்ளைகள், என் வயது ஒத்த பெண் பிள்ளைகள் இருக்கிறோம். ஆனா நாங்க கழிவறை போகணும், உடல் கழிக்க போகணும்னா இருட்டினதுக்கு அப்புறம் தான் போவோம். திரும்ப சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கம்மாக்கரைக்கு போவோம். எங்க கிராமத்துல நிறைய பேர் வீட்டுல கழிப்பறையே இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பணத்தை பயன்படுத்தி கழிப்பறை இல்லாத என் வயதொத்த வீட்டு பெண்களுக்கு கழிப்பறையை கட்டி கொடுப்பேன்னு ஒரு சின்ன பொண்ணு சொன்னால. இந்த பக்குவமும் பண்பும் இன்றைக்கு இருக்கிற இளைய பிள்ளைகளின் இதயங்களில் இருக்கிறது. அந்த இளைஞர்களை, சின்ன குழந்தை 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன், ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பா, தான் உண்டியல்ல சேர்த்து வச்ச காசை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனுப்புங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த குழந்தைகளும் இந்த இளைஞர்களும் இந்த தேசத்தை பெருமைப்படுத்துவதற்காக, மேலே 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 இந்த தேசத்தின் புகழை கொண்டு சேர்ப்பதற்காக ஏராளமான பணிகளை செய்கிறாங்க. ஆனால் இந்த தேசம், இந்த சமூகம் அந்த இளைஞர்களையும் அந்த குழந்தைகளையும் நல்ல இளைஞர்களாக இருக்காங்களே அப்படின்னு கொண்டாடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுத்து, ஊக்கத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, இன்னும் இன்னும் சாதிப்பதற்கு அவங்கள அடுத்த படிநிலையில் ஏற்றி விட்டு அழகு பார்க்கிற ஏணிகளாக இருக்கிறாங்களா? போதும் போதும், நீ செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற, முட்டுக்கட்டை போடுகிற வேலையை இந்த சமூகம் செய்கிறதா அப்படிங்கிற கேள்வியைத்தான் இந்த பட்டிமன்றத்தில் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம்.